வணக்கம். எப்படி இருக்கு கேணி? நல்லா தொட்டி மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கா? நத்தம் ராஜாவில் இருக்கு. தரமான கேணி, நல்ல ஆழமான கேணி. தண்ணி வத்தவே வத்தாது. தண்ணி வாட்டர் சோர்ஸில் ஏரியாவில் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த தோப்பு வாங்குங்க. 2.4 ஏக்கர், 2 ஏக்கர் 40 சென்ட் தென்னந்தோப்பு. பாதுகாப்பாக இருக்க, சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. கேணி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா கட்டம் கட்டி ரவுண்டு கேணி வச்சுருக்காங்க. நல்ல ஆழம், தண்ணி 24 hours எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தரமான கேணி. ஹைவேலேருந்து 5 கிலோமீட்டர் வரணும். தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் மட்டும் மண் பாதை, அது ப்ராப்பர் பாதை இருக்குது. இடத்துக்குள்ளேயே ரோடு போட்டு வச்சுருக்காரு. மண் பாதை போட்டு இடம் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கார்லேயே போய் பார்க்கலாம். மொத்தம் 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது. இல்லை 110 தென்னை மரம் இருக்குது. எல்லா மரமே நல்லா காய்க்குது. இன்னும் கூட தென்னை மரம் வேறு மரம் வைக்கலாம். குட்டியாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம். அதுபோல் மிச்ச இடத்துல பழக்கண்டுகள் எல்லா பழக்கண்டும் வைக்கலாம். நல்லா செம்மண் கலந்த மணல். தரமான லேண்டை வந்து பாருங்கள், பிடிக்கும். நத்தேரியால் தென்னை மரம் சொத்து வந்து டக்குனே போயிடும். சூப்பர் லேண்டு. கேணி வந்து பங்கில் இருக்குது, 2 பேர்த்துக்கு பங்கில் இருக்குது. பக்கத்தில் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக இருக்குது. தோப்பு ஃபுல்லாமே 3 இன்ச்சு பைப் லைன் போட்டிருக்காங்க. கிணறு ஒரு பங்கில் இருக்குது. ஹைவேலேருந்து 5 கிலோமீட்டர் தான். நல்ல லேண்டு, நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓனர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 36,000 கேட்குறாரு. 2 ஏக்கர் 40 சென்ட். ஸ்ட்ரெயிட் ஓனர் தான், ரேட் ஏதாவது கம்மி பண்ணி பேசலாம். நம்பி எடுத்து போடலாம். இந்த கேணிக்காண்டியும் சொத்தை வாங்கலாம். தண்ணி சரியான தண்ணி, என்ன விவசாயம் பண்ணலாம். தண்ணி நல்லா குடிக்கிற தண்ணி. இந்த லேண்டு ஊரை ஒட்டி இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கும். இது கிரேனைட் குவாரி. அந்த தென்னந்தோப்பு தான் நம்ம தோப்பு. தண்ணி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. நம்ம லேண்டு கிரேனைட் தான். இது ஃபுல்லாமே சரியான கிரேனைட்டு. தண்ணி போய் கிடக்கு. பெரிய ஏரியா அந்த ஏரியா. நம்ம லேண்டு கீழேயும் கிரேனைட் தான் இருக்குது. ஒரு 20-30 அடி நோண்டிட்டோம்னா நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த லேண்டுக்கு சரியான லேண்டு. அந்த ப்ளூ கலர் தர்ற வீடு தான் உங்களுக்கு ரோடு. அதுலேருந்து ஒரு 100 மீட்ரு மட்டும் மண் பாதை, ப்ராப்பர் பாதை இருக்குது. அந்த ஃபென்சிங் அந்த தென்னங்கள்லேருந்து நம்ம பாதை தனி பாதை ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து அப்படியே லேண்டுக்குள்ளேயே அப்படியே ரோடு போட்டிருக்காரு. அந்த லேண்டுக்கு லாஸ்ட்டு வரைக்குமே அப்படியே நீங்கள் கார்லேயே உள்ளே போய்க்கலாம். ப்ராப்பராக நல்லா ஜேசிபி வச்சு போட்டிருக்காரு. நல்லா செட் ஆயிடுச்சு. கேணியை பாருங்கள், சரியான கேணி. இந்த கேணிக்காண்டி எடுக்கலாம். ஏன்னா தண்ணி தான் ஒரு விவசாயத்துக்கு, ஒரு தோப்பு உருவாக்குறதுக்கு தண்ணி தான் மேட்ரு. எப்போவும் தண்ணி கட்டால் தான் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை பாருங்கள், தரமாக இருக்குது. எனி டைம் ஊற்று வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வெயில் காலம். அப்பயே இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. அடுத்த மாதம் மழை காலம்லாம் வந்தீங்கன்னா தண்ணி அப்படியே மருக இருக்கும். அப்படி இருக்கும். அப்படியே நல்லா ஊரை ஒட்டின சொத்து தான். அங்கே பாருங்கள், ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது, அடுத்து ஒரு வீடு தான் உங்களுக்கு. இங்கே ஒரு வீடு இருக்குது. எல்லாமே இங்கிட்டு ராஜாவூர் உங்களுக்கு பக்கம், அங்கிட்டு பாலப்பநாயக்கன்பட்டி. நல்லா அப்படியே மலைக்கு கீழே அமைஞ்சிருக்கு. தென்னை மரம் வருமானம் பார்க்கணும், தென்னை மரத்தெலாம் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த தோப்பு எடுத்து பாருங்க. தரமான தோப்பு. பாதையை பாருங்கள். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி போய் இப்படியே நம்ம பார்டர் அளவுகள் கல் எடுத்து ஓரத்தில் ஃபுல்லாமே ரோடு போட்டாங்க. அளவுகள் ஒன்றுக்கு பதில் ப்ராப்பராக சர்வே பண்ணி அளவுகளும் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபுல்லாமே ஃபென்ஸ் இருக்குது, பாதுகாப்பாக இருக்க ஃபென்ஸ் இருக்குது. தரமான லேண்டு. அப்படியே அந்த வாழைக்கு முன்னாடி இருக்க இடம் ஃபுல்லாக அப்படியே தரையை பாருங்கள் எப்படி உழுது போட்டிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது. எல்லா மரமும் வரும், எல்லா செடியும் வரும். நம்பி எடுத்துலாம். குட்டியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு, அதை மட்டும் போட்டு ஒரு பெரிய செட்டு போட்டிங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்க்க நல்ல ஏரியா. அக்ரிலேட்டிவாக மீன் பண்ண வைக்க. ஏன்னா தண்ணி இருக்குது, நீ என்ன விவசாயனாலுமே போடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அடக்கமான சுற்றி மலை தான். மெயின் பாருங்கள், சுற்றி மலை. இங்கிட்டு மலை, அப்படியே இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டும் மலை. எல்லா சைடுமே சுற்றி மலை தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். தென்னை மரம் 105 110 மரம் இருக்குது. தென்னை மரம் உருவாக்குற கஷ்டம். தென்னை மரம் ஆல்ரெடி உருவாகிடுச்சு. இனி இதுக்கிடையில் 2.4 ஏக்கரில் வேறு மரங்கள் பல செடிகள் வைக்கலாம். பலா வைக்கலாம், லெமன் வைக்கலாம், ட்ராகன் ஃப்ரூட் வைக்கலாம், வேறு செடி, அத்தி செடி, இந்த மாதிரி செடிகள் ஃபுல்லாமே நீங்கள் அன்றைக்கி சந்தில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நீ தென்னை மரம் வைக்காமல் சுற்றி ஃபென்ஸ் பண்ணிட்டு உள்ள ஃபார்ம் ஹவுஸ் பண்ணினா இந்த 2.4 ஏக்கர் உங்களுக்கு அடக்கமான சொத்து. பாதை பாருங்கள், இப்படியே வந்து இதான் அளவுகள். இது அப்படியே பக்கத்து காட்டுக்காரவங்க. இவங்களுக்கும் நமக்கு தான் தண்ணி பங்கு, 2 பேருக்கு தான் தண்ணி பங்கு. எந்த கரைசல் இருக்குது அது நீட்டாக நம்ம மாட்டுக்கு அவங்க டைம் தண்ணி போடுவாங்க, நம்ம டைம் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி எப்போ யார் போட்டாலுமே தண்ணி 24 hours இருக்கும். அவ்வளோ தண்ணி இருக்குது. பாருங்கள் எப்படி வாழை ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு. எல்லாமே எடுத்து வாழை முடிச்சிட்டாங்க. பாதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அழகாக போட்டுருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் வரைக்கும். அந்த மாமரம் தான் லாஸ்ட் எண்டு. நத்த ஏரியாவில் எம்டி லேண்டு 35 ரூபா போய்க்கிருக்கு. தென்னை மரத்தோடு இருக்குது, தண்ணியோடு இருக்குது. நத்த மதுரைக்காரங்களுக்கு ரொம்ப பக்கம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது விவசாயம் பண்ணணும், தோப்பு உருவாக்கணும், எதுக்குனாலும் சரி நல்ல லேண்டு. ராஜாவூர் நத்தத்துலேயே ஒரு நல்ல ஏரியா. இங்கே ஆல்ரெடி ராஜாக்கள் வாழ்ந்த ஊர் தான் அந்த ஊர். ரொம்ப பெருமோக்காக நீட்டாக இருப்பாங்க. எந்த கரைச்சல், ஜாதி பிரச்சனை, திருட்டு எதுவுமே இருக்காது. பாத பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல சொத்து. இந்த ஏரியாவில் சொத்து கிடைக்கிறதே பெருசு. வேல்யூவான சொத்து. நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்.